23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டாகிய இன்று செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று சக்தி பிரஸ் ரிலீஸினுடைய செய்தி பத்திரிகையின் செய்தி அளவீடுகள் சம்பந்தமான கருத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு செய்தி அறையிலிருந்து ஜெகநாத் கண்ணா எங்களுடைய இருக்கின்றார். வணக்கம் ஜெகன். வணக்கம் கஜமோகன். வணக்கம் நேர்களே. இன்று தினக்குரல் பத்திரிகை முதலில் எடுத்துக்கொள்வோம். பிரதான தலைப்பு படி இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் தற்போதைய விசாரணை தொடரும். நாளை வெளியுள்ள உள்ள வாய்மூல அறிக்கையில் உயர்ஸ்தானிகர் உசைன் என்கிற செய்தி இருக்கின்றது. இதில் எல்லாரும் உள்ளடக்கமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகரால் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு இலங்கையிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கும் புதிய உயர்ஸ்தானிகர் இளவரசர் அல் உசைன் விசேட நடைமுறை ஆணையை கொண்டிருக்கும் சம்பந்தப்பட்ட ஐக்கிய நாடுகள் அதிகாரிகள் தமது பணியை முன்னெடுக்க ஒத்துழைக்குமாறு வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை வலியுறுத்துறதா இருந்தால் அது முதலில் நடைமுறையில் இல்லை என்றதுதான் மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ஆமா, அதாவது ஏற்கனவே இலங்கையில் நல்லிணக்கம் அது பொறுப்பு கூறல் செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைக்குழு கால அவகாசத்தை வழங்கியிருந்தது. தற்போது நாளை நிகழ்த்தவுள்ள வாய்மூல அறிக்கை தொடர்பான அந்த விவரங்களை ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் அல் ஹுசைன் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இதுவரை காலமும் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாடுகள் குறித்து ஒரு தெளிவு தன்மை தமக்கு இல்லை என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போன்று ஏற்கனவே இந்த காணாமல் போனோர் முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு நிபுணத்துவ ஆலோசனைகளை வழங்குவதற்காக நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிபுணர் குழுவின் வகைபாகம் தொடர்பாகவும் தமக்கு போதிய தெளிவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதுவாறு இருந்தாலும் கூட இலங்கையின் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக விசேடமாக இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், அதாவது யுத்த காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராயும் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் பூர்ண ஒத்துழைப்பை நல்கி இந்த ஆணைக்குழுவுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்கி இந்த விசாரணைகளை முழுமைப்படுத்துவதற்கு உதவ வேண்டும் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கூறுவதாக தெரிவித்திருக்கின்றார். வடக்கே சட்டத்திற்கு மாறாக காணி சுவீகரிப்பில் அரசாங்கம் நீதிமன்ற உதவியை நாட முயற்சிப்பதாக முதலமைச்சர் அறிவிப்பு என்கின்ற செய்தி தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இப்படியான ஒரு அழுத்தமான பதிவு ஒன்று வந்திருக்கிறது. ஆமா, நிச்சயமாக இலங்கையிலே காணி சுவீகரிப்பு விடயத்திலே காணி சுவீகரிப்பு சட்டம் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே மக்களின் பொது தேவைக்காக காணிகளை சுவீகரிக்க முடியும். ஒரு ஆலயத்தை நிர்மாணிப்பதற்காக, ஒரு வீதியை நிர்மாணிப்பதற்காக அல்லது பொது கட்டடம் ஒன்றை அமைப்பதற்காக பொதுமக்களின் காணிகளை இந்த சட்டத்திற்கு அமைய சுவீகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த சட்டம் ஒரு காலகட்டத்தில் நினைக்கும் போது சரியாக இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் ஒரு இலங்கையனாக நான் அதில் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆலயம் நிர்ணயிக்கிறது, ஒரு பள்ளிவாசல் நிர்ணயிக்கிறது, ஒரு சர்ச் பன்சலைக்கு ஏன் அப்படி ஒரு இடம் கொடுக்கணும் என்று இருக்கு கேள்வி இருக்கு. இன்று ஒரு இவை நிர்மாணிக்கப்படுகிறதுக்கு செய்கின்ற செலவுகளினுடைய மொத்த எண்ணிக்கையையும் இலங்கை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையும் வைத்து அவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு முயற்சித்திருந்தால் பொருளாதாரமும் சுபீட்சமும் சிறப்பாக நிறைவேறும். எப்போது உங்களுக்கு நியாயமான ஒரு வாழ்வு கிடைக்கும்? நீங்கள் காலையில் எழுந்து நித்திரைக்கு செல்லும் வரை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு, உடை, உறையுள் அத்தியாவசிய தேவை நிறைவடைவதாக இருந்தால் உங்கள் மனது சுபீட்சம் பெறும். முதலில் நாங்கள் ஒரு மனிதாயமான செயற்பாடை செய்யலாம் என்று அதைத்தான் இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய நிலையில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றால் கட்டுமானங்கள் அதிகப்படியாக அதிகரிப்பதும் அதிகமாக இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் மக்கள் சாதாரணமாக ஒரு 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 சிறுவர் ஆச்சிரமத்துக்கு கொடுக்கறதுக்கு கூடிய பணத்தை விட இந்த நீங்க சொல்வதை வணக்க ஸ்தலங்கள் கட்டுவதற்கு கொடுக்கிற பணம் அதிகமாக இருக்கிறேன் என்றால் தற்போது மக்கள் மனசாட்சியை நம்புவதை விட இறைவனை நம்புகிறார்கள். தங்களுக்கு தாங்களே குற்றத்தை சுமத்திக் கொள்கிறார்கள் என்பது போல் எனக்கு தோணுகிறது. சரி, ஏற்கனவே இருக்கின்ற ஆலயங்களில் ஊடாக ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான போதுமானதாக இருக்கும். அது ஒரு புறம் இருக்க, இந்த பொது தேவைகளுக்காக காணிகளை சுவீகரிப்பதற்கான சட்டம் நாட்டிலே இருக்கின்றது. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த மட்டிலே தற்பொழுது இராணுவத்தின் பல்வேறு தேவைகளுக்காக ஏற்கனவே இருக்கும் முகாம்களை விஸ்தரிப்பதற்காக பல்வேறு இடங்களில் காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன. இதற்கு காரணமாகவும் அதிகாரிகள் கூறும் விடையும் பொது தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த காணிகள் சுவீகரிக்கப்படுவதாக கூறுகின்றார்கள். வடமாகாண முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இராணுவத்தின் தேவை எவ்வாறு பொது தேவையாக இருக்க போகின்றது? வடக்கிலே இருக்கும் இராணுவத்தினர் ஒரு தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அங்கிருந்து விட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும்.
அவர்களின் அந்த கடமைகள் பூர்த்தியானதும் அவர்கள் அங்கு இருக்க வேண்டிய தேவை ஏற்படாது. அந்த வகையில் ஒரு நிரந்தரமான ஒரு முகாம் அமைக்கப்படும் பட்சத்திலே அது இவ்வாறு பொது தேவைக்காக பயன்படுத்தப்பட போகின்றது. ஆகவே இந்த விடயத்திலே தற்பொழுது நாங்கள் காண்கின்றோம், கடந்த காலம் முழுவதும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் இந்த காணிகளை அளவீடு செய்வதற்கு முயற்சிப்பதும், மக்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அதற்கு எதிர்ப்பினை வெளியிடுவதும், அதிகாரிகள் அந்த பணிகளை கைவிட்டு செல்வதும், மீண்டும் போலீசாரின் பாதுகாப்போடு அங்கு வந்து காணிகளை அளவீடு செய்வதற்கு முயற்சிப்பதும், மீண்டும் மக்கள் கடும் எதிர்ப்பினை வெளியிடுவதும், அவர்கள் திரும்பி செல்வதுமாக இது ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. ஆகவே இந்த விடயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நீதிமன்றத்தை அணுகி ஒரு பொதுவான தடை உத்தரவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது குறித்து தற்பொழுது ஆலோசித்து வருவதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதன் கீழே நீங்கள் சொல்லுகின்ற விடயம் மேலதிகமாக அழுத்தம் பதிவாகி இருக்கிறது. நில அளவைக்கு எதிரான போராட்டத்திற்கு நீதிமன்ற தடையை பெறுவதற்கு முயற்சி என்கின்ற விடயம் நீங்கள் கூறிவிட்டீர்கள். 1100 அடி சுரங்கத்தினுள் இருந்து 70 தொழிலாளர்கள் போராட்டம், குருநாகலில் சம்பவம். சாதாரணமான தகவல்களை திரட்டுவது தனிப்பட்டது உங்களுக்கு தெரியும், எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு. முதன் முறையாக 1100 அடி சுரங்கம் ஒன்று இலங்கையிலே சுரங்க தொழிலாளர்கள் மூலமாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் இதே போன்று பல சுரங்க வேலைப்பாடுகள் நடைபெறுகின்றன. இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அப்படி என்றால் அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த சுரங்க தொழிலாளர்களுடைய அல்லது சுரங்க பணி தொழிலாளர்கள் எந்த தகவல்களும் வெளிப்பாடாக தெரியவில்லை. அதாவது எங்கள் செவிக்கற்றக்கூடிய அளவில் பகிரங்கமாக தெரியப்படவில்லை. நாங்கள் ரஷ்யாவிலும் சீனாவிலும் சுரங்க தொழிலாளர்கள் பற்றி பேசுவோம், இலங்கையில் அப்படி நாங்கள் பேசுவதில்லை. தற்போது அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார்கள். காரணம், 30-40 வருடங்களாக குறித்த நிறுவனத்திற்கே அவர்கள் சுரங்கத்தினுள் இருந்து தற்காலிக அடிப்படையில் தான் அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கொடுப்பதற்கு என்ன தடை என்ற இன்னொரு கேள்வி வருகிறது. இதுவரை காலமும் அவர்களின் கோரிக்கை பூமிக்கடியிலேயே புதைந்து கிடந்த நிலையில் நேற்றைய தினம் இவர்கள் இந்த மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே 1100 அடி ஆழத்தில் இருந்தவாறு தமது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த ஒரு விடயம், இது சாதாரணமாக விமானத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு விமானி அல்லது விமான சிப்பந்தி சம்பந்தமான ஒரு விமான சிப்பந்தி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் நிலைப்பாடுன்னு தான் சொல்ல ரிஸ்க். அவர்கள் அதிகமாகவே தங்களை சவாலுக்கு உயிர் சவாலுக்கு அதிகம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். என்றால் சுரங்கம் என்பது இலகுவான ஒரு லேசான ஒரு விடயம் அல்ல அங்கே தொழில் புரிவது என்பது. ஆக உயிரை தியாகம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. சுமார் 70 ஊழியர்கள் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஐக்கிய நாடுகளில் நாளை ஜனாதிபதி உரை என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாளை 24ஆம் தேதி. நாளைய தினம் 2 முக்கிய உரைகள் இருக்கின்றது. ஒன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த மனித உரிமைகள் ஆணையாளரின் உரை, அது ஜெனீவாவில் நிகழ்த்தப்படவிருக்கின்றது. பொதுச்சபை கூட்டத்தொடர் நியூயார்க்கில் ஐநா தலைமையகத்தில் நடைபெறுகின்றது. அந்த வகையில் நாளைய தினம் ஜனாதிபதி அங்கு 7வது தடவையாகவும் உரை நிகழ்த்தவிருக்கின்றார். இறுதியுத்தம் இடம்பெற்ற பகுதியை முழுமையாக சுவீகரிக்க நடவடிக்கை, இன்று அளவீடு அனுமதிக்க மாட்டோம் என மக்கள் சூறலை. அதாவது நீங்க சொல்வதாக இருந்தால் புதுமாத்தல் பிரதேசம், அப்படியா? இது முள்ளிவாய்க்கால் பகுதியில் உள்ள காணிகளை முழுமையாக, எங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் இந்த பகுதியில் தான் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அங்கு கடும் சமர் இடம்பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக இதில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் தான் இன்று வரை இருந்து வருகிறது. சொல்லப்படுகின்ற விடயம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் இறுதியுத்தம் நடைபெற்ற பகுதிகளை முழுமையாக உள்ளடக்கி பொது தேவையை அடையாளப்படுத்தி கடற்படையினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை மேற்படி பகுதியை அளவீடு செய்ய மாவட்ட நில அளவை திணைக்களம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் நில உரிமையாளர்கள் குறித்த நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்த தொடர் போராட்டத்திற்கு எதிராகவும், அதாவது மக்கள் முன்னெடுக்கும் இந்த போராட்டத்திற்கு எதிராகவும் அதிகாரிகள் சார்பிலே நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகள் மறுமுனையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாங்கள் ஏற்கனவே முதலமைச்சர் கூறியதை போன்று இது எவ்வாறு பொது தேவைக்காக கடற்படையினரின் தேவை பொது தேவையாக இவ்வாறு அமைய போகின்றது என்ற கேள்வியும் சிலரால் எழுப்பப்படுகின்றது. ஆகவே இன்றைய தினம், அதாவது இந்த காணி சுவீகரிப்பு சட்டத்திற்கு அமைய எவரேனும் ஒருவரது காணி சுவீகரிக்கப்படுமானால் நில அளவை மேற்கொள்ளப்படும் போது அந்த காணி உரிமையாளர் அந்த இடத்தில் பிரசன்னமாக வேண்டும், அதற்கான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த மக்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் அதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை தினம் இது குறித்து அதிகளவில் பேசக்கூடியதாக இருக்கும். வேலணையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை மேலும் தோண்டுவதற்கு தடை, முன்னர் மயானம் இருந்த இடம் என பதில் நீதவான் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
வேலனை பகுதியில் அண்மையில் இந்த மின்கம்பங்கள் ஒரு முன்னல் மயானம் இருந்த இடம் என்றால் அங்க 90-100 வயதுல யாரும் இல்லையா இருக்க இல்லையா நாட்டில் அப்படின்னு 100 வயது 100 வயது அதைதான் நேற்று நீதவானும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். செவி வழி செய்தி வராதா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றது. அது குறித்து முழுமையாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தற்போதைய கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் அங்கு ஒரு மயானம் இருந்ததாக தான் கூறப்படுகிறது. அந்த வகையில் இது குறித்து முழுமையாக ஆராய்ந்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அடுத்து காலநிலை மாற்றமும் இன்றைய ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாடும் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாட்டில் மனித உரிமைகளை தாண்டி நியூயார்க்கில் அதிகம் காலநிலை மாற்றங்கள் பேசப்படும் நினைக்கின்றேன். சர்வதேச ரீதியில் இன்று எதிர்நோக்கப்படும் மிகப்பெரிய சவால் உண்மைதானே. கடந்த வருடம் அதிகமான உயிரிழப்புகள் யுத்தத்தை தாண்டி இயற்கை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையான பதிவு. கடந்த வருடம் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள், சூறாவளி, புயல், வெள்ளப்பெருக்கு, இதனால் பாதிக்கப்பட்ட பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதனால் உயிரிழப்பு சம்பவம், நீங்கள் உயிர் இழப்பு என்றவுடன் உங்களுக்கு ஞாபகம் வருவது ஒன்றுதான், மனிதர்களது உயிர் மாத்திரம்தான். ஆனால் மனிதர்களை விட சூழல் சமநிலை அதிகம் மேம்படுத்துவது அரிய வகை அழிந்து போய்விட்டன. இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்து ஊவா தேர்தல் வெற்றி வாக்குச்சரிவு என்கிற செய்தி இருக்கின்றது. இப்போது வெள்ளமாக வாக்குச்சரிவு அதிகரித்து கொண்டு மழையாக வாக்குச்சரிவு சிறிய குடையை வைத்து அதனை சமாளிப்பதற்கு ஜனாதிபதி முயற்சிப்பதாகத்தான் பிரதீபினுடைய கைவண்ணம் இருக்கின்றது. இது தினக்குரல் பத்திரிகையினுடைய என்ற செய்தி. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு, அரசின் பொய் பிரசாரம் ஊவாவில் தவிடுபொடி, இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்கிறார் சம்பந்தன் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் சொல்லும் நேரம் இதுதான். நேர்களை ஆரோக்கியமாக்குகின்றது. புரிஞ்சதா மகாராஜா? புதிய சிக்னல் ஹெர்பல். 7 மணி. இனியும் மக்கள் ஏமாற்ற முடியாது என்கிறார் சம்பந்தன். நாங்கள் கருத்துக்களும் சரிவான பேச்சுக்களையும் சொல்கிறோம். உண்மை, இந்த கருத்திலே ஒரு அடிப்படை உண்மை இருக்கின்றது. ஆனால் இன்னொரு விடயத்தை நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் முஸ்லிம் காங்கிரஸ் நினைக்கின்றேன், அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக ஐக்கிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே அவர்கள் இரட்டை இலையிலே கேட்டிருந்தார்கள். 5000 வாக்குகள் தான் கிடைக்கப்பட்டிருந்தான் மொத்தமாக. முஸ்லிம் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் நினைத்திருந்தார்கள் முஸ்லிம்கள் தனியாக வாக்குகளை கேட்கும் பொழுது தமக்கான ஆணையை மக்கள் வழங்குவார்கள். ஆனால் கடந்த காலத்தில் இப்போது நல்லா விளங்கி இருக்கின்றது. அரசியல் சாணக்கியத்தோடு மீண்டும் அரசாங்கத்துடன் இணைந்து பேரம் பேசக்கூடிய எந்த ஒரு கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை. நமது உரிமைக்காக உரிமையோடு போராடுவதுதான் தேவை. கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கிய பொழுது அமைதியாக இருந்தவர்கள். அவர்களுக்கு வாக்களிப்பதை விட எதிர்கட்சியில் அவர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நாங்கள் கண்டோம், பதுளை பகுதியிலே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரசார கூட்டங்களிலே ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பில் இருக்கக்கூடிய மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லாம் சென்றுதான் மிகவும் அதிக அளவிலான பிரசார பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பிடத்தக்க அளவு முஸ்லிம் வாக்குகள் அந்த பகுதியில் இருக்கின்றன. அந்த வகையில் அவர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் இவர்கள் ஈர்த்திருக்கின்றார்கள். அவர்களால் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ள இன்னொரு விடயம் இருக்கு. இந்த இடத்தில் சம்பந்தன் ஐயா கூறியிருந்தாலும் நாங்கள் ஊடகவியலாளர் கருத்து, வடகிழக்கில் அதிகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்திருந்த வாக்கும் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் ஆதரவுக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொன்று, மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது, எங்கள் உரிமைக்காக ஏதாவது ஒரு கட்சி செயற்படுத்த வேண்டும் என்று மக்கள் திணித்து போடப்பட்ட வாக்குகள். எங்களுக்கு பல கடிதங்கள் கிடைக்கின்றன, எல்லாம் பேச்சு வடிவில் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் ஏன் வாக்கு கொடுத்தோம் என்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களை தவிர்ப்பதற்கென்று. இந்த பாடம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவானது. இதே கதி உங்களுக்கும் நேரலாம். சொல்லும் போது அதே விரல் அவரையும் சார்ந்து இருக்கிறது என்பதை பதிவுகணும். என்னோட வாக்குகள் விருப்பத்தின் அடிப்படையிலே கொடுப்பது ஒன்று, என்ற அவ்வகையான களநிலவர அரசியல் இலங்கையில் இருந்தால் அது வேறு. ஆனால் இன்னொன்று நிர்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இப்போது வாக்குகள் அதிகமாக மக்கள் மத்தியில் அழுத்தமாக இருக்கின்றன. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஜனநாயகம் என்பது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு, இப்போது மக்கள் உங்கள் அழுத்தம் தேவையில் என்பதை விலகிச் செல்வதற்காக இன்னொரு கட்சியை நாடி செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. நீங்கள் எங்கே சென்று கேட்டாலும் அவர்கள் உண்மையை சொல்லுவார். கடந்த காலங்களிலே வெட்டினாலும் நீளம், வெட்டினாலும் பச்சை என்ற நிலை மாறி இருக்கிறது. அதுவும் ஒரு வரவேற்பு. எங்களை வாழ விடுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் இப்போது மக்களிடையே இருக்கின்றது. சுமூகமாக வாழ விடுங்கள், நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தை கவனித்துக் கொள்கிறோம், நாங்கள் எங்கள் செயற்பாடுகளை கவனித்துக் கொள்கிறோம், நீங்கள் வாழ விடுங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, வாழ விடுங்கள். இப்படியான ஒரு கடைநிலை கோரிக்கைக்கு மக்களும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் இலங்கையினுடைய ஜனநாயக சூழல்
அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது ஊடகங்களாக நாங்கள் தெரிவிக்க வேண்டிய உண்மை. பௌத்த சிங்கள மக்களும் அரசியல் நம்பிக்கை இழப்பு, எதிர்க்கட்சிகள் இணைந்தால் மாற்றம் நிச்சயம் என்கின்றார்கள் புத்திஜீவிகள். நான் சொன்னது உண்மைதான். இங்கே சுடொலியினுடைய விடயத்திலும் அருமையாக பதியப்படுகின்ற விடயம் அதுதான். ஏனென்றால் சாதாரணமாக ஒரு காலகட்டத்திலே பேரினவாத சக்திகள் இணைத்தால் வாக்கு வங்கிகள் அதிகரிக்கும், சிறுபான்மை கட்சிகளை இணைத்தால் சிறுபான்மை கட்சிகளுக்கு வாக்கு வங்கிகள் அதிகரிக்கும் என்று இருக்கின்றார்கள். ஆனால் ஊவா மாகாண மக்கள் முக்கியமாக எல்லோருக்குமே நல்ல ஒரு சிந்தனையை புகட்டும் மக்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் அதையும் இதுல முக்கியமான விடயம் இருக்கிறது ஜெகன். இலங்கையினுடைய கல்வி அறிவிலே பின்தங்கிய மாவட்டமாக மூன்றாகலையை தெரிவிக்கின்றார்கள். இடைவெளி, அதாவது டென்சிட்டி என்று சொல்வார்கள், இடைவெளி அதிகமான மாவட்டமாகவும் மூன்றாகலை மாவட்டத்தை பதிவு செய்கின்றார்கள். அங்கே வெட்டுப்புள்ளி குறைவு. ஆனால் மூன்றாகலை பதுளை இணைந்ததாக மிகப்பெரிய படிப்பினை கொடுத்திருக்கின்றார்கள். மூன்றாகலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டம் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். மொத்தமாக பார்க்கும் போது இந்த வாக்கு சரிவு ஏற்றி மக்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு விடயத்தை கூற வேண்டும். அரசாங்கத்தின் பதுளை மாவட்ட வெற்றிக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், குறிப்பாக பெருந்தோட்டத்துறை சார்ந்த மக்களின் வாக்குகள் தான் காரணமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசுடன் இணைந்தது மக்கள், மலையக மக்கள் முன்னணியும் அரசாங்கத்துடன் இரண்டு பிரதான கட்சிகள் அரசாங்கத்துடன் இணைந்து, ஆனால் இரண்டாவது பெரும்பான்மை ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு இளம் தமிழ் வேட்பாளர்கள் கிடைக்கப்பட்டிருப்பது இன்னொரு சிந்தனையை உருவாக்குகின்ற. ஆகவே பெருந்தோட்டத்தினுடைய வாக்கின் அந்த என்ன சொல்லுவாங்க வலிமை அங்கே அதிகமாக இருந்திருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் நாங்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தோம். அனைத்து பகுதிகளிலுமே குடும்ப அரசியல், அதாவது மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள் அதிகளவில் இந்த தமது இடங்களுக்கு, அதாவது மாகாண சபையில் தமக்கான பிரதிநிதித்துவத்தை தமது வீட்டிலிருந்து கொண்டு போக வேண்டிய சூழல் இதுவரையும் குறைவாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இம்முறையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த குடும்ப அரசியல் செல்வாக்கு செலுத்துபவர்கள் தான் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். அரசின் எதிர்கால தேர்தலுக்கு ஊவா முடிவால் பெரும் பாதிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. உண்மை, எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விடயம். தீர்வு தொடர்பில் கொழும்பில் முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டமைப்பு பேச்சு. 26ஆம் தேதி முதற்கட்ட சந்திப்பு. அரசியல் தீர்வு முயற்சியில் முஸ்லிம்களும் இணைந்து செயல்படுத்துவது தொடர்பில் எதிர்வரும் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே முதற்கட்ட சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. ஊவா மாகாண மக்கள் முஸ்லிம் காங்கிரஸை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச வைத்து விட்டார்கள், பேச வைப்பார்கள். ஆனால் நேரத்தில் அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். ஏனென்றால் இந்த நேரத்தை இவர்கள் பயன்படுத்தவில்லை என்றால் எதிர்காலத்தில் முஸ்லிம் இது ஊவாவில் கொடுக்க வேண்டிய அடி அல்ல. கிழக்கு மாகாணத்திலே அன்று முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்திருந்தால் அன்றே இந்த சமிக்ஞையை அரசாங்கத்திற்கு வழங்கி சொல்லுகின்ற விடயத்திலே அரசாங்கத்துடன் இணைந்து கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை, எதிர்த்துத்தான் ஈடுபட்டிருந்தது. அதனால் தான் அங்கே மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் மக்களின் வாக்குகளை காட்டிக் கொடுக்கும் வகையில் தான் அவர்கள் செயற்பட்டுவிட்டு அதற்கான காரணங்களை முன்வைக்கும் போதும் மக்கள் அதிகமாக இப்போது சிரத்தையோடு செயற்பட மாட்டார்கள். நீங்கள் நினைப்பது தவறு. மக்களுக்கும் இப்போது தகவல் இருக்கின்றது. ஏன்னா எல்லோரது கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய அமைப்பில் காலத்துக்கு நாங்களும் வந்து விட்டோம். அடுத்து தலைமைத்துவ சபையில் இருந்து விலகினார் திஸ் அத்தநாயக்க என்கிற செய்தி இருக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட காரணம் என்று அவர் காரணம் குறிப்பிட்டாலும் கூட ஏதாவது இன்னும் ஒரு அழுத்தம் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு செய்கிறதா இருக்கின்றன. எனக்கு சங்கேதமாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஏனென்றால் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பிரதி தலைவராக நியமித்தே தீர்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே முன்னர் அவருடன் அதிகமாக இணைந்து சேவையாற்றிய திஸ் அத்தநாயக்க இது சம்பந்தமான ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் முடிவெடுத்தார். நிச்சயமாக அண்மையில் இந்த ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் அந்த மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் விடயம் கட்சியின் செயற்குழு இன்று கூடுகின்றது. ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதுளையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்கூட்டத்தின் போது ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். அடுத்து பிரதி தலைவரை தெரிவு செய்யும் போது சஜித் பிரேமதாசவிற்கு முன்னுரிமை அளித்து செயற்படுவதாக அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதே போன்று மக்களின் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் கொண்டு வரப்பட வேண்டும் என. இதற்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் பாடுபட்டு செயற்பட்டவர் தான் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க. அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர், அதே போன்று சஜித் பிரேமதாச, அதே போன்ற ஏனைய உறுப்பினர்கள் அனைவரையும் ஒரே மேடைக்கு அழைத்து வந்திருந்தார். இந்த விடயம் குறித்து அந்த தலைமைத்துவ சபையில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் திஸ் அத்தநாயக்கவை விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அதாவது கட்சியின் பலத்திற்காக செயற்பட்ட தம்மை இவ்வாறு இழிவுபடுத்தி பேசுவது குறித்து தாம் மிகவும் வேதனை கொண்டுள்ளதாக தெரிவித்துதான் அவர் இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதே போன்று செயற்குழு, அதாவது இந்த தலைமைத்துவ சபையிலும் செயலாளராக
பணியாற்றி வந்தவர் திசாத்த நாயக். அவரின் இந்த பதவி விலகல் அந்த தலைமைத்துவ சபையின் செயற்பாடுகளை தற்பொழுது கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டும் தற்பொழுது இந்த தலைமைத்துவ சபையை தாண்டி இங்கே தனிப்பட்ட ரீதியில் உண்மையாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் சிலர் தான் அந்த தலைமைத்துவ சபையில் அதிக அளவில் இருக்கின்றார்கள். 2 அல்லது 3 உறுப்பினர்களை தவிர இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை என்று கூறப்படுகின்ற இந்த சபைக்குள் இருக்கும் அனைவருமே வேறு கட்சிகளில் இருந்து ஐக்கிய தேசியக்கு தாவி வந்தவர்கள். ஆகவே அவர்களின் உண்மையான நோக்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் பலமாக மாத்திரம் இல்ல, அவர்கள் எதிர்காலத்தில் வேறொரு மாற்று திட்டத்தை உள்நோக்கமாக வைத்துக் கொண்டு செயற்படும் சிலரும் அதில் இருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து செயல்படுவது காலத்தின் அவசியம். கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து செயல்படுவது காலத்தின் அவசியம் என்று சுடரொளி ஆசிரியர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். முட்கூறலையே மக்கள் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் செய்தி ஆசிரியர்கள் அதை எடுத்து இப்போது எதிர்வு கூறுகின்றோம். அந்த எதிர்வு கூறலையாவது கொஞ்சம் கரசனை காட்ட வேண்டும் இருதரப்பும் என்பதுதான் நமது கோரிக்கை. ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், ஆத்தா பையன் பாஸ் ஆகிட்டான் என்ற செய்தி இருக்கின்றது. இது ஜேபியினுடைய கேலி சித்திரம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய சின்ன பிள்ளை பாஸ் ஆகின செய்தியாக ஜேபி கேலி சித்திரமாக இந்த காட்சியை வரைந்திருக்கின்றார். அடுத்து நாங்கள் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கின்றோம். பிரதான தலைப்பு ஒத்துழைப்புடன் செயற்படுங்கள். வாய்மூல அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கையிடம் கோரிக்கை. சுயாதீன பக்க சார்பற்ற விசாரணைக்கு முன்னுரிமை, சாட்சிகளை பாதுகாக்க ரகசியத்தன்மை அவசியம், சர்வதேச நிபுணர் குழுவின் வகிபாகத்தில் தெளிவில்லை, சிவில் சமூகத்துக்கு எதிரான அச்சுறுத்தல் தொடர்பில் அதிர்ச்சி, 28வது அமர்வில் முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆகவே இங்கே முக்கியமான அழுத்தங்கள் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். மக்கள் இதை எதிர்பார்த்திருப்பார்கள். சுயாதீன பக்க சார்பற்ற விசாரணைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், சாட்சிகளை பாதுகாப்ப ரகசியத்தன்மை அவசியம், சர்வதேச நிபுணர் குழுவின் வகிபாகத்தில் தெளிவில்லை, சிவில் சமூகத்துக்கு எதிரான அச்சுறுத்தல் தொடர்பில் அதிர்ச்சி, 28வது அமர்வில் முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் என்கின்ற விடயம். வாய்மூல அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கையிடம் கோரிக்கை நிகழ்த்த இருக்கின்றார்கள் என்ற செய்தி இங்கே இருக்கிறது. ஒத்துழைப்புடன் செயற்படுங்கள் அவர் சொல்லுகின்ற மிகவும் அழுத்தமான பதிவாக இருக்க போகிறது. அடுத்து ராணுவத்திற்கு வயல் எதற்கு, எமது வயல் அமைக்க வேண்டும். காணி அபகரிப்புக்கு எதிராக முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் ஸ்லோ அட்டைகளை தாங்கியவாறு நிற்பதை படத்தில் காணலாம். எல்லோரும் சொல்லுகின்றார்கள் உண்மையாகவே ஜனாதிபதியினுடைய மகன் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அபிவிருத்திக்கு அதிக பணியாற்றி இருக்கின்றார். குறிப்பாக அரசியல் கட்சிகள் எல்லோரும் நீங்கள் வீடியோ எடுத்துக் கொண்டீர்கள். ஆகவே இந்த எல்லோருமே பேசிய விடயம் அபிவிருத்தி மிகச் சிறப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சரியாக செய்யப்படுகின்றது என்று. அப்படியான சகல விடயங்களும் மக்களுக்கு சென்றிருந்தால் மக்களேன் இந்த பதாதை ஏந்தியவாறு தமது வயலுக்காக உரிமை போராட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆமா, முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே அங்க இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள், பிரதேச சபை, அதை போன்று பல பொது இடங்கள் கூட, அதாவது பொது கட்டிடங்களுக்காக பயன்படுத்திய இடங்கள் கூட தற்பொழுது இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. மக்கள் நேற்றைய தினம் சாதாரண சிவில் வாழ்க்கைக்கு பல கடிதங்கள் வந்திருக்கின்றன. நாங்களும் ஊடகவில்லாக பல தகவல் இருந்தாலும் சொல்லுவதற்கு எங்களுக்கு நியாயமான சாட்சியங்கள் இல்லாமல் நாங்கள் கூற முடியாது. ஆனால் கடிதங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக சிவில் சமூக இடைவெளிக்கு குறிப்பாக இந்த அரசியல் பலம் பொருந்திய அல்லது அரசியல் கரங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய கலாச்சார சீர்வழியை ஏற்படுத்துகின்றது. அதை தாங்கள் நிரூபிக்க செல்லும் போது அங்கேயும் அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்படுகின்ற சம்பவம் எங்களுக்கு இல்லை. இந்த காணாமல் போனோர் மற்றும் ஏனைய விசாரணைகளில் ஈடுபடும்போது பல சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் பத்திரிகைகளில் வாசித்திருக்கின்றோம். இது தொடருமாக இருந்தால் எப்படி இருப்பினும் ஒரு சுமூகமான ஒரு வாழ்வியலை இலங்கையில கட்டியெழுப்புவது கடினமாக இருக்கு. அதற்கு இன்னொரு உதாரணம் இது. அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் முக்கிய பரிந்துரையாகவும் இருந்தது வடக்கிலே இருக்கக்கூடிய இந்த காணி பிரச்சனை. அதாவது பொதுமக்களின் காணிகள் அவர்களிடம் மீள கையளிக்கப்பட வேண்டும், அவர்களின் சுமூக வாழ்க்கைக்கு அதுதான் வித்திடுவென அவர்களும் கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த அடிப்படையான இந்த பரிந்துரை கூட இதுவரை முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை என்பதுதான் இத்தகைய போராட்டங்கள் நிரூபிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய செயற்குழு கூட்டம் இன்று பிரதி தலைவராக சஜித் நியமிக்கப்படும் சாத்தியம், தலைமைத்துவ சபையிலிருந்து திசாத்த நாயக்க விலகல் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. 13வது திருத்தம் இறுதி தீர்வாகாது, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களான முரளிதர் ராவ், விஜய் ஜோலி கருத்து என்கிற செய்தி இருக்கிறது. அப்படி என்றால் அதை தாண்டி
கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பதிவு செய்கிறார்களா இருந்தால், இப்போது இந்தியாவில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சரவை உயர் அந்தஸ்து கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பேசுகின்ற அனைத்து விடயங்களும் பிரதமருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கென்று தனித்துவமான ஒரு விசாரணை கமிஷன் ஒன்றும் தற்போது பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களால் போடப்பட்டிருக்கிறது, உயர் தலைவர்களால். இந்த தகவல் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா இல்லை? நாங்கள் இந்திய ஊடகங்கள் சொன்ன கருத்து இது. அப்படி என்றால் இது சுப்பிரமணிய சுவாமியின் ஏனென்றால் இவர்கள் நேரடியாகவே பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர், அதை போன்று வெளிவிவகார நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான தலைவர் ஆகியோர் தான் தற்பொழுது இலங்கையில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஜனாதிபதியுடன் அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்திய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கையில் ஒரு நியாயமான அதிகார பகிர்வு இருக்க வேண்டும், அது 13வது திருத்தத்தை விடவும் அங்கே சென்று அவர்களுக்கான அந்த உரிமைகள் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும், பகிரப்பட வேண்டும் என்பதை உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். ஜனாதிபதியுடனான பேச்சு சந்திப்பின் போதும் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி நியூயார்க்கில் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்திக்கிறார். நான் ஒரு அடையாளம் சொல்கின்றேன், உங்களை நான் அழகுபடுத்துகிறேன், இன்னும் நல்ல நல்ல உடைகளை போட்டு உங்களை நான் ஒரு கூட்டத்திற்கு அழைத்து செல்ல போட்டேன், அதனால் உங்களுக்கான டெவலப்மெண்ட் அபிவிருத்திக்கு பணத்தை கொடுக்கின்றேன். இன்னொன்று இருக்கு, உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தங்கை அவர்கள் இருக்கக்கூடிய நிலை மிக பரிதாபம். நான் சொல்லுகின்றேன், நீங்கள் உடை அணிவதை விட அங்கே இருக்கக்கூடிய அந்த அதற்கான உரிமைகளை வழங்கி திடப்படுத்துங்கள், அதுதான் முக்கியம். என்று சர்வதேச ரீதியில் உங்களை அழகுபடுத்தி பேச வைப்பது எடுபடுமா, அல்லது உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உரிமை கொடுக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த விடயம் உங்கள்கிட்டயே நான் கேட்கிறேன் என்றால், நான் அழகுபடுத்தும் நான் சீனாவாக இருந்தால் உரிமை சரியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது இந்தியாவாக இருக்கின்றது. ஆகவே இது கூட ராஜதந்திர அணுகுமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையோ என்ற கேள்வியும் வருகிறது சாதாரண மக்களுக்கு. ஆமா, இது நாங்கள் அந்த அரசியல் கட்சிகளின் மாநாட்டில் வந்த அனைத்து நாடுகளையும் சேர்ந்தவர்கள் வந்திருந்தால் 33 நாடுகளை சேர்ந்த 360 பேர் எல்லாருமே ஓடிவிட்டார்கள், வந்தார்கள், முடித்து அநேகமானவர்கள் நாடு திரும்பி விட்டார்கள். ஏன் பாரதிய ஜனதா கட்சியினர் மாத்திரம் இருக்க வேண்டும்? அவர்கள் அதுவும் இந்த நேரத்தில் இதற்கு முன்னர் வந்தவர்கள் சுமூகமாக கைகாவு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கைகாக கொடுத்து சென்ற தகவல் உங்களுக்கு தெரியும். தற்போது ஏன் இந்த செய்தி வருகிறது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்படியே இலங்கையின் போர்ட் சிட்டி என்று படுகின்ற சொர்க்காபுரியை நினைத்து பாருங்கள், சரியாக இருக்கும். ஹரின் பெர்னாண்டோ தலைமையிலான குழுவினர் மீது ஹாலி எல்லையில் தாக்குதல், ஊடகவியலாளர்களுக்கு காயம், விசாரணைக்கு விசேட போலீஸ் குழு என்கின்ற செய்தி பிரசுரம். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் நேற்றைய தினம் செய்தி சேகரிக்க சென்றவருக்கும் கடுமையாக தாக்கப்பட்டு அவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. போலீசார் தொடர்ந்தும் இது தொடர்பான விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஒளிப்பதிவுகளை தற்பொழுது ஆராய்ந்து வருவதாக இன்று காலை எமது செய்திகளில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். வெற்றி பெற்றதன் பின்னரும் தாக்குதல், 1,73,000க்கும் அதிகமான வாக்குகள், முதலமைச்சருக்கான முழு தகுதி உடையவருக்குத்தான் இந்த பாதுகாப்பின்மை. இவை கருத்து நாங்கள் சொல்லலாம் இல்லையா, அதான் சொல்லி வந்தேன். குடு ருவான் கைது, தெஹிவலி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படும் பிரபல 3ஆம் தர ஹெரோயின் வர்த்தகரான குடு ருவான் என்று அறியப்படும் சூரிய ஆராய்ச்சிக்கு ருவான் தாமிக்கு குணவர்தன நேற்று கைது செய்யப்பட்டிருக்க செய்தி இருக்கு. படோவிட்ட ருவான் என்பவரும் இவர்தான் படோவிட்ட ருவான். நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த அடிமட்ட இந்த ஹெரோயின் விற்பனையாளர்களும் கைது செய்யப்படுவார்கள். இலங்கைக்கு கொண்டு வருகின்ற உயர்மட்டவர்களுடைய பெயர் பட்டியல்கள் பலவற்றை அனுருகுமார் திசாநாயக்க அண்மையில அதிகம் அழுத்தமாக பதிவு 3ஆம் தர ஹெரோயின் வர்த்தகர், 1ஆம் எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அடுத்து அடிப்படையான விடயத்தை கூட அமுல்படுத்த தயங்கும் அரசாங்கம், வீரகேசனுடைய ஆசிரியர் தலைங்க. இதைத்தான் நாங்கள் இவ்வளவு நேரமே கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்கின்றோம். ஆனால் வீரகேசனுடைய ஆசிரியர்கள் அடையாளப்படுத்துகின்ற அந்த உஷா துணை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூறுகின்ற விடயம் என்பதைத்தான் இங்கே நாங்கள் கூறுகின்றோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா சரி, இவ்வளவு நாளும் ஆதரவு, அதாவது உண்மையாக எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்குத்தான் ஆதரவு வழங்குகிறாரோ என்று பல கேள்விகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததான ஊவா மாகாண சபை தேர்தல் முற்றுமுழுதாக அந்த கேள்விக்கு ஒரு புற்றுமுழுதாக கால்களை சற்று பார்த்தால் அவர் அந்த உயரத்தை காண்பிப்பதற்காக சற்று மேலே உயர்த்தி தருகின்றார். ஆகவே இந்த மிக அருமையான ஒரு கேலி சித்திரமாக இருக்கிறது கனியினுடையது. ஆகவே இந்த தேர்தலினுடைய உண்மைத்தன்மையையும் இங்கே மறைமுகமாக அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று மாறுதட்டி கொள்கின்றார்கள். ஆனால் உண்மை நிலை அது இல்லை என்பதை கனி இங்கு சுட்டி காட்டுகிறார். அதுக்கு காரணம் இருக்கின்றது. இதுவரை 360க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளிலே அரச
வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது, அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டது, இப்படியான பல விடயங்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கவும் வேண்டும் தேர்தலுக்கு முன்னர். அதன் பின்னர் ஒரு விளைவு இப்படி வரும்போது இங்கே காட்சி காண்பிக்கப்பட்டிருப்பது சரியா இருக்கிறது. இப்போது பொக்கெட்ல இருக்கிற அந்த அங்குசம், எப்போதும் பொக்கெட்ல காண்பிக்கக்கூடிய அங்குசம் கையில வந்ததை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். ஜனாதிபதி முதலாக ஜனாதிபதி தேர்தலிலே முகம் கொடுக்கும் போது மிக குறைந்த வித்தியாசத்திலே தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோல்வியுற்றிருந்தார். அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டும். இது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தி. அதைத் தொடர்ந்து நாங்கள் தினகரனுக்கு செல்வோம். தினகரனுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: யாழ் மண்ணை தொட்டது யாழ் தேவி, பழையில் தேங்காய் உடைத்து பயணம் ஆரம்பம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஜி ஏ சந்திரஸ்ரீ அவர்கள் தான் தேங்காய் உடைத்திருக்கிறார், அப்படித்தானே? ஆம், நிச்சயமாக இந்த வடக்கு ரயில் மார்க்கம் இந்தியா நிதியுதவியோடு தான் புனரமைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு பரிச்சார்த்த ரயில் சேவை, என்னை பொறுத்த மட்டும் இது யாழ் தேவி ரயில் அல்ல, ஒரு சொகுசு ரயில் நேற்றைய தினம் பரிச்சார்த்த சேவைக்காக இடம்பெறுவதாக தான் ரயில் கட்டுப்பாட்டு நிலையம் கூறியிருந்தது. அந்த வகையில் 13ஆம் தேதி அடுத்த மாதம் மக்கள் இனி யாழ்ப்பாணம் வரை ரயிலில் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவிருக்கின்றது. அக்டோபர் 13ஆம் தேதி 13 டேஞ்சர்னு சொல்லுவாங்களே, ஆமா, ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். அப்படி ஒரு டேஞ்சரும் இல்லாமல் சிறப்பான முறையிலே மக்கள் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு மேலை தேர்தலுக்கு 13 பிடிக்காது, அதுதான் சொல்ல வந்தேன். இலங்கைக்கும் 13 என்றால் சிலருக்கு பிடிக்கவில்லை. 13 பிளஸ் இருக்கு, ஆனா இல்லை என்ற ஒரு நிலை தான் இருக்கு. சரி, ஆகவே இந்த நாளும் இருக்கா இல்லையானது பார்க்கலாம், பொறுத்திருந்து அடுத்து பார்க்கலாம். பால்மா விளம்பரங்களுக்கு உடன் தடை, பாவனையாளர்களை தவறாக வழிநடத்துவதே காரணம் என சுகாதார அமைச்சு தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலகட்டத்தில் இந்த பால்மா விளம்பரங்களுக்கு அதிகமான தடை இருக்கின்றது. இங்கே பல கேள்விகள், உற்பத்திகள் விற்பனையாகவில்லையோ தெரியவில்லை. உண்மை இதுதானா, அல்லது சில பால்மா வகைகளை சந்தைப்படுத்துவதற்கான நுட்பமா, இப்படி பல கேள்விகள் பத்திரிகைகள் காலங்களில் நாங்கள் பார்த்த ஒரு சில புரளிகளை கிளப்பி சில பால்மாக்களை விற்பனை செய்வதற்கு ஏற்படுத்த வர்த்தக லாபம் என்கின்ற விடயமே இல்லாத சில பால்மாக்கள் அந்த புரளிக்கு பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான விலையோடு செய்யும் நிலை காணப்பட்டது. காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு 1000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் இதுவரை பூர்த்தி என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்து அதிவேக நெடுஞ்சாலையில் அனுமதியின்றி பஸ்கள் சேவை, தனியார் பஸ்களை சோதனையிட நடவடிக்கை என்கின்ற செய்தி நீங்கள் பார்க்கலாம். அனுமதியின்றி செய்யப்படுவது அது ஒரு பெரிய விஷயமா? அதை போய் பார்த்து கண்டுபிடிக்கலாமே. வெள்ளவத்துக்கு போனா தினமும் அதிவேக ரயில்ல போறேன்டா ஒரு அந்த அங்க இருக்கக்கூடிய எங்க மக்கள் அந்த பேருந்தில் ஏறுகின்றார்களோ அந்த இடத்துல வைத்து அவதானிக்கலாமே. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சோதனை நடவடிக்கைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு கடுமையான அந்த பிரயத்தனமான கேள்வி இருக்கின்றது. ஏற்கனவே அதாவது கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியூடாக யாழ்ப்பாணம் வரை செல்கின்ற பல பஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கான போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தெற்கு அதிவேக வீதியிலும் பல பஸ்கள் ஏற்கனவே தற்காலிக அடிப்படையில் அவர்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்ட பஸ்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சுற்றுலா விசாவில் புடவை வியாபாரம், நாட்டை விட்டு வெளியேற 7 இந்தியர்களுக்கு கல்முனை நீதவான் உத்தரவு என்கிறது. வடக்கு கிழக்கிலே இப்படி சுற்றுலா விசாவில் பலர் புடவை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை சார்ந்தவர்கள் நீங்கள் பலரை பார்க்கக்கூடியதா இருக்கும். நீங்க இந்தியாவுக்கு பயணித்திருக்கிறீர்களா? நீங்க போய் இது உண்மையை சொல்லத்தானே வேணும். எனக்கே நடந்திருக்கு. நாங்க போய் அந்த இறங்கவில்லை, இந்த பேருந்து மன்னிக்க வேண்டும், விமானம் வெளியீடு ஏறுவதற்கு முன்னர் ஒரு இடத்துல தடுத்திருக்க வைப்பார்கள் தானே, ஒரு இடம். அந்த ரூம்ல அந்த அறையில நீங்க இருக்கும்போது பலர் உங்களோட கேட்பார்கள், எவ்வளவு ஏற்றிட்டு போறீங்க? 10 கிலோ, உங்களுக்கு இது கொண்டு தரையிலுமா? எத்தனையோ பேர் கேட்கின்றார்கள். ஆகவே இவ்வளவு தூரத்துக்கு இந்த வியாபாரம் உத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே கணிசமாக பயணியாளர்களுக்கு கொஞ்சம் இது சம்பந்தமான சில விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பலர் தவறான வியாபாரம் மாலை வேளையில் 6 மணிக்கு கொழும்பிலிருந்து நாங்கள் போகும் பொழுது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு சிங்கள மொழியும் தெரியாது, தமிழ் மொழியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை கூட அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அந்த அளவில் கட்டட தொழிலாளர்களாகவும் பல்வேறு செயற்பாடுகளில் இன்று வெளிநாட்டவர்கள் ஈடுபடுகின்றார்கள். நாட்டின் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் புகலிட கோரிக்கையாளர்கள் என்ற போர்வையிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அதை போன்று பல, அதாவது ஜாதகம் பார்ப்பது, மாந்திரீகம் செய்வது என பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். அது பெருமையாக பல செய்திகள் வந்திருக்கின்றன.
அடுத்து நாங்கள் போகலாம் ஏனைய செய்திகளுக்கு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 69வது கூட்டத்தொடர் என்கிற செய்தி இருக்கின்றது. நியூயார்க்கில் ஆரம்பமாக இருக்கின்ற தொடர் சம்பந்தமான செய்தியாக இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து மெட்ரோவினுடைய தலைப்புகளுக்கு செல்வோம். மெட்ரோவினுடைய பிரதான தலைப்பு திருச்சி விமான நிலையத்தில் பறவை மோதி ஸ்ரீலங்கன் விமானம் சேதம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பறவையும் பார்த்தீர்களா, சில இடங்களில் சின்ன துரும்பு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இதுவரை காலம் மத்தள விமான நிலையத்தில் தான் பறவைகள்லாம் மோதின. இப்போது திருச்சி இருக்கின்றது. ஏனென்றால் அது வண்ணாத்தி மன்னிக்க வேண்டும், என்ன மயில் தொகையினுடைய வடிவம் தானே அந்த விளம்பர ஞாபகம். பறவைக்கு சில வேளைகளில் அப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதோ தெரியவில்லை. புத்தளத்தில் அறைக்குள் பூட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. புத்தளம் பிரதேசத்தில் ரஹ்மான் நகரில் எரிகாயங்களுடன் பெண் ஒருவர் நேற்று முன்தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 30 வயதான பெண் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். இது இவரோடு தொடர்பு வைத்திருந்த ஒரு ஆண் நேற்று அதிகாலை வேளையிலே மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்துள்ளதாக தகவல்கள் வந்திருந்தன. தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக இவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றார்கள் போலீசார். 2 கோடி ரூபாய் கப்பம் கோரிய விமானப்படை வீரர் கைது. மூன்றகலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒருவரிடம் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி தொலைபேசியில் அழைத்து 2 கோடி ரூபாய் கப்பம் கேட்டமை தொடர்பில் விமானப்படை வீரர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. பாருங்கள், 2 கோடி என்பது ஒரு சாதாரண விடயமாக இருக்கிறது. அடுத்த செய்தி, வீட்டில் குழந்தையை பிரசவித்தும் சிகிச்சை பெறவில்லை, தாயும் சிசுவும் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள். புத்தளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாம்பூரி நாவற்காடு பிரதேசத்தில் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்த தாயும் அக்குழந்தையும் நேற்றைய முன்தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதே பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான பெண் அவரது குழந்தையுமே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறது. ஏன் இப்படி நடந்தது? இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கு. இது குறித்து, அதாவது வீட்டில் இவர்கள் பிள்ளை பிரசவித்தும் உரிய நேரத்தில் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படாமை தான் இந்த மரணத்திற்கான காரணமாக இருக்கின்றது. இதுவரை போலீசார் விசாரணை நடாத்தி வருகின்றார்கள். பார்க்கலாம், இதிலும் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கொழும்பில் பாரிய மரம் வீழ்ந்ததில் 12 வாகனங்கள் சேதம், 3 காயம். கொழும்பு தேசிய வைசாலைக்கு அண்மித்ததாக கேரி கல்லூரி பகுதியில் பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 3 காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்க. நேற்றைய தினம் நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் கொடுத்திருந்தோம். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலாம் ஏற்பட்டிருந்தது. அண்மை காலமாகவே கொழும்பில் குறிப்பாக அந்த புரளை மற்றும் தேசிய வைத்தியசாலை அந்த பகுதிகள் அண்மித்த பகுதிகளில் மரங்களின் கிளைகளும் மரங்கள் முறிந்து காரணம் இருக்கிறது தானே. நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள்? வயதான மரம் என்பதுதான் விழுந்தது என்று நான் அப்படி சொல்லவில்லை. அபிவிருத்தி பணிகளுக்காக நிலங்கள் எல்லாம் சீர் செய்யும் போதும் சில ஆணிவேர் ஊடறுத்து செல்வதற்கான அமைப்பு அந்த மரங்களுக்கு கிடைக்காவிட்டால் இவ்வகையான அனர்த்தங்கள் இடம்பெறலாம். தாவரவியல் படித்தால் இலகுவாகவே தெரியும். இது சாதாரணமாக இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். நிறைவாக நாங்கள் யாழ்ப்பாண செய்திகளை பார்க்கலாம். யாழ் தினக்குரலினுடைய தலைப்பு, ஐக்கிய நாடுகளுடைய தற்போது விசாரணை தொடரும், நாளை வடிவில் உள்ள அறிக்கையில் உயர்ஸ்தானிகர் உசைன் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உறுதியுத்தம் நடந்த முள்ளிவாய்க்கால் பகுதியை முழுதாக ஆக்கிரமிக்க முயற்சி, இன்று அளவீடு, எதிர்த்து போராட்டத்திற்கு தயார் என்கிற செய்தி. வல்லைவெளி புற்றுக்கோயிலில் நேற்று படமெடுத்தாடிய நாகப்பாம்பு, ஏராளமானோர் பார்த்து தரிசித்து சென்ற செய்தி இருக்கின்றது. பருத்தித்துறை வீதி வல்லைவெளி புற்றுக்கோயிலுக்கு அருகில் நேற்று 6 அடி நீளமான நாகப்பாம்பு படமெடுத்தாடிய காட்சி அப்பகுதியினூடாக சென்ற ஏராளமான மக்கள் பார்த்து சென்றிருக்கின்றனர். பலர் வாகனத்தை விட்டு இறங்கி வணங்கியிருக்கிறார் நாகப்பாம்பை. படமெடுத்தாடிய இந்த நாகப்பாம்பு யாரையும் தாக்கவில்லையா? இது ஆலயத்துக்கு முன்பாக இருந்த நாள் மக்கள் வணங்கி இருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் இதே மாதிரியான ஒரு ரயில் பரிச்சார சேவை இடம்பெற்ற போது அதை பார்வையிட சென்ற ஒரு சிறுமி பாம்பு கடிக்கு இலக்காகி இருந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருந்தது. ஆகவே வழிபாட்டுக்கும், அதாவது மிருகங்கள் எந்த நேரமும் இவ்வாறு மாறலாம். இது கோயிலுக்கு அருகில் இருந்தனால் வழங்கி இருக்கின்றார்கள். மிருகங்களும் தங்களை தாக்கும் என்ற பயத்தில் தான் மீண்டும் தாக்குகிறது என்ற கேள்வி இருக்கிறது. தங்களை பார்த்து நிச்சயமாக பாம்புகள் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அவைக்கு நாங்கள் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுத்தாவிட்டால் அதுவும் அதற்கு. கிளிநொச்சி ஆசிரிய மாணவர்களுக்கு சிஐடியினரால் அச்சுறுத்தல், அமெரிக்க தூதரகம் சென்றதால் வினை என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இதை நீ அமெரிக்க தூதர அதிகாரிகள் தான் இதை பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்று செய்திருக்கின்றனர். ஆகவே இன்று நாங்கள் எக்கச்சக்கமான செய்திகளை பார்த்து விட்டோம். அதில் குறிப்பாக பாம்பு தொடர்ந்து உங்கள் கண்களுக்குள் இருக்கும். நீங்கள் பாம்பை கண்டு பயப்படாதீர்கள். பாம்பை போன்றிருக்கக்கூடிய மனிதர்களை கண்டு பயப்படுவது இன்னும் சால சிறந்ததாக இருக்கும். பாம்பை விட கூடியது அது என்று. சரி, நன்றி ஜெகநாத். நன்றி கஜமோகன். நன்றி. நன்றி. தொடர்ந்து குட்பால் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம். உங்களுடன் நன்றி இணைந்திருக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம்.